ஹலோ ராகவண்ணா, நான் உன்னிகிருஷ்ணன். சொல்லுடா. நான் சொன்ன விஷயம். கிருஷ்ணா, கேஷும் பேப்பரும் ரெடி பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனை என் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். நம்ம பேசின மாதிரியே ரிஜிஸ்டரை என் ஆஃபீஸ் கூட்டு வந்துரு. மற்றதை நேரில் பேசலாம். ஓ, அப்படியே செஞ்சிடறேன். மோகன் கூட இருந்த பழைய பிரச்சனையை மனசுல வச்சுதான் அந்த ராகவன் இந்த ஹோட்டலை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். நாம இதை மோகன் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டோன்னு அவருக்கு தெரியும். காசு கம்மியா இருந்தாலும் இப்ப இதுதான் கரெக்ட். ஆமாமா, கொல்லவும் சாகவும் தயாரா இருக்க டீம் தானே, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அப்ப எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். என்னோட ஷேர் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா இந்த என் பையன் ஜெயில இருக்கான்னா அதுக்கு நீ ஒருத்தர் தான்டா காரணம். காசு செலவு பண்ணதுனால எங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது. மரியாதைங்கிறது போயிடு. சார், இவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குமார், என்னோட ராசிக்காரன். இவ்வளவு பணம் செலவு பண்ணி சிங்கப்பூர் ஜெயில இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்கார். எப்படிடா உன்னோட கடனை நான் தீக்க போறேன்? ஐயோ மோகன் சார், இதெல்லாம் என்னோட காசு கிடையாது. இந்த சாமியோட காசு. இவரை பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு வீட்டுல நிறைய பணம் வச்சிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அது சரி, காசு என்னோட தான். ஆனா நான் ஒரு பெரிய கஞ்சம் தான். 5 பைசா எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். பட் இவன் கேட்டானா காசு மட்டும் கிடையாது, என்னோட லைஃபையே கொடுப்பேன். அதான் எங்க 2 பேருக்குள்ள பந்தம். சார், அந்த ஹோட்டலை நீங்க விற்க வேண்டாம். இனிமேல் அந்த ஹோட்டல்ல வர லாபத்தை வச்சு கடன் அடிச்சா போதும். என்ன சாமி? நான் அதை உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், அதுக்குள்ள நீயே என்கிட்ட சொல்லிட்டேன். போன் அடிக்கிறேன். அப்பாடா, டேய், அந்த ஸ்ரீதர் ஹோட்டலை விற்க போறானாண்டா. யாருக்கு? சோழவந்தான் ராகவன் தான் அதை வாங்க போறானா. அந்த ஆள் இப்ப எங்க இருந்து வந்தாரு? சேலத்துல இருக்கிற அவங்க ஆபீஸ்ல வச்சு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களாண்டா. எல்லாரும் அங்க கிளம்பிட்டதா தான் இந்த ராமமூர்த்தி எங்க கிட்ட வந்து சொன்னான். அது ஒருபோது நடக்கவே கூடாது. ஹோட்டலுடைய ஒரிஜினல் ஓனர் மோகன் சார் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்பா, நீங்க உடனே போய் ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லுங்க. நாங்க இப்பவே கிளம்பி வந்துடுறோம். சரி, போலாம். செல்லபதி, இந்த ரெஜிஸ்ட்ரார் எங்கயா போய் தொலைஞ்சாரு? படி. சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகா. உன்னிகிருஷ்ணா, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. டேய் உன்னிகிருஷ்ணா, மோகன் சார் எப்பவுமே வரமாட்டாருன்னு தலகால் புரியாம ஆடிட்டு இருந்தேல்ல, சிங்கம் இப்ப ஏர்போர்ட்ல வந்து இறங்கிருச்சு. என் பையனோட சேர்ந்து இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. எதுக்குன்னு தெரியுமா? உங்க கையில் இருக்கிற பவர் ஆஃப் அட்டானிய திருப்பி வாங்கி நீ என் கண்ணத்துல அடிச்ச மாதிரியே ஊர் 2 கண்ணத்திலேயே அடிச்சிட்டு திரும்பி போறதுக்கு. அடிச்சு கொல்றாவனுங்களா? கிருஷ்ணா, நீங்க பயப்படாதீங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ட் டைமுக்கு நடக்கும். சிட்டியில இருக்கிற இவ்வளவு டிராபிக் எல்லாம் மீறி மோகனை கூட்டிட்டு அவன் இங்க வரானா அதெல்லாம் நடக்கிற விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளே நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காது. திருப்பு திருப்பு திருப்புகழா, திருப்பு திருப்பு திருப்புகழா. முட்டா போயில ஓரம் போடா. தோ வந்துட்டாங்கடா என் புள்ளையும் மோகன் சாரும். ஒழுங்கா போய் முடிவெட்டுற. யாருகிட்ட? எப்பவுமே சொல்ல மாட்டேன்.
அட்ரா அட்ரா ஏய் பின்னால பாரு வெங்கடாச்சலபதி டேய் என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா வயசு இருக்கும்டா இவருக்கு வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுறா என்ன நான் சொல்றது நாமனாலும் ஒரே வயசு தான் இந்த வாங்கிக்கடா நீ இங்கே நின்னு இவன் எந்திரிச்சானா என்ன கூப்பிடு நான் இங்க தான் இருக்கேன் என் கை வேற வலிக்குது மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு நிமிஷம் நல்லா அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் சிக்கிருக்காமா போடு அப்படி போடு ஏண்டா உன்னி கிருஷ்ணா பாவம் நம்ம மோகன் சார் வாழ்க்கை முழுத வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு ராவு பகல சம்பாதிச்சு அந்த ஓட்டல கட்டது அவர் உயிரோடு கொண்ட காரணத்துக்காக தான் இந்த ஓட்டல விற்கணுன்ற முடிவுக்கே வந்தாரு ஆனா நீ அதை விற்கணும்னு பார்த்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் சும்மா இருக்க மாட்டாரு கடவுள் சும்மா இருந்தாலும் குமார் சும்மா இருக்க மாட்டான் அதனால இந்த பவர் ஆஃப் அட்டானி பத்திரத்தை நான் ஈக்கிறேன் இனிமேல இந்த மாதிரி ஃப்ராடு நடத்த பண்ணிட்டு வந்தேன்னு வை என்னுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் உன்னோடையும் பிள்ளையோட நெஞ்சு மேலதான் அப்பா நம்ம டியூட்டி முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம காத்தாட போலாம் திருப்பு திருப்பு திருப்புகழா